யாருக்கு தாங்க பிரியாணி பிடிக்காது? அதுவும் சண்டே அதுவுமா வீட்ல செஞ்ச பிரியாணிய டிவி பார்த்துக்கிட்டே பொறுமையா சாப்பிட்றதுன்றது ஒரு அலாதி சந்தோஷம் தான். எப்பவுமே சண்டே பிரியாணி நான் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரியாணிய செஞ்சு கையில குடுக்கும்போது, அத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? கொஞ்சம் கூட நான் ஹெல்ப் பண்ணலங்க. ஆனியன் கட் பண்றதுலேருந்து, சிக்கன் வாஷ் பண்ணி அளவா எடுத்து வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவர் தான் செஞ்சாரு. இதில எனக்கு வெளியில போற வொர்க் வேற இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த தம் பிரியாணி அப்படியே ரெடியா சூப்பரா இருந்துச்சுங்க. ஓப்பன் கூட பண்ணல. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. தம்ம ஓப்பன் பண்ற கிளிப்பிங்ஸ்லாம் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே காமிச்சிருப்பேன். கொஞ்சம் கூட அடியே பிடிக்கலங்க. அரிசி ஒண்ணு கூட உடையல. அவ்ளோ பதமா சூப்பரா இருந்துச்சு. வீட்டு பக்கத்துல சார்மினார் பிரியாணின்னு ஒரு ஃபேமஸ் கடை இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்து அத தான் நாங்க சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். பிரியாணினாவே சார்மினார் பிரியாணி தான் அப்படின்னு அவ்ளோ பிடிக்கும். இன்னைக்கு எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட்ல, அதே டெக்ஸ்சர்ல, அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. நான் அதோட கம்பேர் பண்ணியிருந்தேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த பிரியாணி இவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. இதோட அளவு, இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க. நான் வீடியோல போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அளவெல்லாம் தெரியாது. நானா ஒரு குத்து மதிப்பா தான் போட்டேன். ஆனா, நான் எல்லாமே பொறுமையா பண்ணேன் அப்படின்றது மட்டும் சொன்னாரு. இது பிரியாணியோட ரெசிபி விளாக் இல்லையா? இதோட இன்கிரீடியன்ட்ஸ் இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல யாரும் திட்டிடாதீங்க. இது வந்து வீடியோ மேக்கிங் மட்டும் தான் எடுத்திருந்தோம். மத்தபடி நான் வந்து எவ்வளோ அளவு போட்டாங்க இதெல்லாம் எனக்கு தெரியல. சிக்கன் 1 கிலோ எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலா ரைஸும் எடுத்திருந்தாங்க. ரைஸ் வந்து எந்த பிராண்ட் ரைஸும் வாங்கல. லூஸ்ல ஒரு 1 கேஜி வந்து பிரியாணி ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து அதிலேயே தான் செஞ்சிருந்தாரு. பிரியாணிக்கு பிரியாணி பாத்திரம் ரொம்ப அவசியம்ன்றத இதில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் குக்கர்லேயும் செய்வேன். இல்லன்னா வேற ஏதாவது பாத்திரம்ல கூட நான் செஞ்சுருவேன். ஆனா பிரியாணி சட்டி வச்சு செஞ்சா தான் அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த பிரியாணி வரதுன்றத இப்ப தான் நான் பார்த்தேன். இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நான் ஒரு 50 டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் பிரியாணியே இதுதான். நான் வந்து சொதப்பிருமோ அப்படின்னு நினச்சு பயந்துட்டு தான் நான் வெளியில போனேன். ஆனா அந்த பிரியாணிய ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே செஞ்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப நாள் சாப்பிடாம இப்ப வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பிரியாணி சாப்பிடுறது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் ஆட் பண்ண உடனே தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் மட்டும் எடுத்து, அதில பால் எடுத்து நம்ம இதில ஆட் பண்ணோம் அப்படின்னா, சிக்கன் ரொம்ப டெண்டர்னஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஃப் ஆகாம சாஃப்ட்டாவே இருக்கு சிக்கன். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணும்போது, இந்த கோக்னட் மில்க் டிப் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி சூப்பரா வரும். சிக்கன ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் வேக விட வேணாம். ஒரே ஒரு தடவ கலறிட்டு, அதோட ரைஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வந்து ரைஸ் கொஞ்சம் முழுகுற அளவுக்கு தான் தண்ணி ஊத்தியிருக்காரு. அதோட டைரக்ட்டாவே தம் போட்டு வச்சுட்டாரு. தம் டைமிங் வந்து எக்ஸாக்ட்டா 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ரைஸ் எல்லாம் உடையாம ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதில முக்கியமா விஷயம் என்னன்னா, எதுவுமே அடி பிடிக்கவே இல்ல. அந்த ஸ்லோ சிம்ல வேகும்போது அடி எதுவுமே பிடிக்காம கரெக்ட்டா தம் வந்து 20 மினிட்ஸ்ல எடுத்ததுனால எந்த அடியும் பிடிக்கல. கரெக்ட்டா தம் வரணுன்றதுனால சப்பாத்தி மாவு பெசஞ்சு ஏர்லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால தம்முக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு. என்னோட சண்டே இந்த பிரியாணி சாப்பிட்டு சூப்பரா போச்சு. உங்களோட சண்டே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.